இப்போ கீழ்விரிவோட அகலத்தை ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு அதை ரெண்டாக மடிச்சு போட்டுருவோம். இதுக்கு மேல வந்து ஒரு 12 வச்சிங்கன்னா அந்த இடத்துல அரைஞ்சு கீழ்விரிவோட சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு இதுல இருந்து அரைஞ்சு கம்மி பண்ணி இந்த நாட்டுங்க இங்க நடுவுல இருந்து 12 அந்த இடத்துல ஒன்று கம்மி பண்ணி அகலத்துலேருந்து ஒன்று இப்போ உயரம் எழுதணும்ல ஒரு அளவு. லைனிங்க்கு எப்பொழுதும் கரெக்டாக இருக்கிற அளவை விட 4 இன்ச்சு கம்மியாக தான் வைக்கணும். 4 இல்லை 5. ஏன்னா பண்ணி இங்கே வச்சுட்டு இங்கே 1 இங்கே 1 லைனிங் இல்லை மெயின் அளவு எழுதியிருக்கோம்ல. எவ்வளோ எழுதிருக்கீங்க? 35 எழுதியிருக்காங்களா? இந்த அளவே லைனிங்க்கு வைக்கக்கூடாது. இதை விட கம்மியாக தான் வைக்கணும். கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னா உள்ள லைனிங் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அதில் லைனிங் இருக்கா? அது லைனிங்கை பாருங்க கம்மியாக தான் வைக்கணும். அது இவங்க போட்டுருக்காங்களே வினிதா நீ போட்டு சொல்லிடல இவங்க ஒரு மேம் என்ன இருக்கு? கீழே தான் இருக்கு படிச்சு வச்சிருக்காங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினை விட கம்மியாக தான் இருக்கும். கீழே மட்டும் அதை கம்மி பண்ணிடுவாங்க. லைனிங்ல மட்டும் அங்க மட்டும் கம்மி பண்ணி ஆமாம் சொல்லிடுறேன். சரி இப்போ இதில் எல்லாம் நோட் எடுங்க. ஒரு நோட்டு மட்டும் இருக்கு. ஈரம் எவ்வளோ? 35 இருக்கா? அவ்வளோ வைக்க வேண்டாம். நம்ம ஒரு 30ன்னு வச்சுக்கலாம். இது வந்து கீழே ஒன்று மடக்கி அடிக்கிறதுக்கும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து 30ன்னு வச்சுக்கிட்டா போதும். நம்ம ஸ்லீவ்க்கு எப்பொழுதுமே லைனிங் கொடுக்க மாட்டோம். மெயின் கிளாத்தில் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அளவும் எழுதணும். ப்ளவுஸுக்கு மடக்கிற மாதிரியே மடக்கிக்கலாம். ரொம்ப ஹைட்டாக எவ்வளோ மேம் கம்மி பண்ணிருக்கீங்க? ஒரிஜினலை விட இதில் உயரத்தை 5 தான் கம்மி பண்ணியிருக்கேன். 5 கம்மி பண்ணி ரொம்ப பெருசாக 20 இருந்துச்சுன்னா 15 விட்டீங்களா? ஆமாம். நீங்கள் கரெக்டாக 5 தான் வைக்கணும்னா அவசியம் இல்லை. ஒரு 4 வச்சுக்கலாம், இல்லை 6 கூட கம்மி பண்ணலாம். அது உங்களுக்கு துணிக்கு ஏற்ற மாதிரி கீழ் லைனிங்கில் மெயினை விட லைனிங்கில் கம்மி பண்ணணும். சில பேர் இது வரைக்கும் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அது துணிக்கு ஏற்ற மாதிரி துணி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சரி. இதுக்கப்புறம் ப்ளவுஸ் மார்க் பண்ணுற மாதிரியா தான். ஃபஸ்ட்டு கழுத்து சுற்றளவு 2.5 அளவு சொல்லுங்க. ஷோல்டர் வந்து 3 சொன்னா 3 விட 3/4 ஜாஸ்தி 3.25. முன்கழுத்து இறக்கம் 5. ஸ்லீவ் வந்து என்ன வைக்கிறீங்க? டைம் வச்சுருக்கீங்களா இல்லை ரவுண்டே வைக்கிறீங்க? சரி இருக்கட்டும், லேட்டாக வச்சுக்கலாம். ஆம்கோல் வந்து 7 வந்துச்சு, நம்ம 6ன்னு எழுதிக்கிறோம். பிரவீனா பேசாம தையி. பிரவீனா பேச்சுதான். அகலம் வந்து எவ்வளோ? 9.25. ப்ளஸ் நம்ம சேர்க்க வேண்டாம். நம்ம கரெக்டான அளவு மட்டும் போடுறோம். இப்போ ஓப்பன் அகலம், ஓப்பன் உயரம் ரொம்ப கம்மியாக இருக்கு. கொஞ்சம் கூடயே போட்டுக்கலாமா? ஏன்னா இதில் வந்துட்டு ஓப்பன் உயரம் ரொம்ப குட்டியாக இருக்கு. யாரு 20ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ மினிட் சொல்லியிருந்தா? ஓப்பன் உயரம் 21 சொன்னானா? 20ன்னு வச்சுக்கோங்க. இந்த அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க.
வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதான் வைக்காதே. இறுதி போட்டு போடுறது துணி பண்ணா வந்து அப்போ தண்ணி வைக்காம அது ஒன்றும் வச்சுக்கலாம். இதில் பெண்டு எவ்வளோ இதில் வந்து ஓப்பன் உயரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மெயினாக லைனிங்கில் அதுக்கு கம்மியாக அதனால தான் குட்டி ப்ளவுஸ் குட்டி ப்ளவுஸ் தானே வச்சுருக்கீங்க. பெருசு குட்டி ப்ளவுஸ் பார்த்தாங்களா சுடி தைக்கிறாங்க. ஓப்பன் அகலம் கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. இங்கே வந்து 9 ஹால் வச்சோமா, அப்போ ஓப்பன் அகலம் வந்து 9 ஹால்னா இது 10 ஹால். இது எக்ஸ்ட்ரா இருக்க பார்த்துக்கோங்க. இது ஓப்பன் அதான் மடிச்சு இந்த பாப்பா வந்துட்டு 5வது படிக்கிற பாப்பா, 10 வயசு பாப்பா தான் ரொம்ப சின்ன வயசு தான். அதனால டாப்பு கம்மியாக தான் இருக்கும். 10 ஹால்லேருந்து இதை ஒரு 11 ஹால் எல்லாமே நல்லா துணி கட்டி ஒரு வேஸ்ட்டு இப்போ இது ஒன்று இதை விட இதில் ஆக போட்டோம். எங்கேருந்து எடுத்தீங்க இந்த அளவு? அதுலேருந்து எங்களுக்கு கட் பண்ண கஷ்டமா இருக்கு. அங்கே இருந்துட்டு 20 அப்போ இங்கே 10 ஷோல்டர்லேருந்து 20 அளவு எடுத்தாங்கல்ல. அதை துணி மாற்றி போட்டு மறுபடியும் அளவு எடுத்தேன். அதனால சொல்கிறேன் ஷோல்டர்லேருந்து 20 எங்கே வருதோ அங்கே தான் ஓப்பன் ஆகணும். இங்கே 9 ஹால் பிடிச்சோமா, இங்கே 1 இன்ச்சு கூட்டி 10 ஹால், 10 ஹால் பிடிச்சனா இங்கே 1 இன்ச் கூட்டி 11 ஹால் புரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, மேலேருந்து டேப் வச்சுட்டு 12 சொன்னா இந்த 12 எதுக்குன்னா எங்கே மார்க் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக எதை வேணா இதை வேணா. இப்போ இங்கே வந்து 9 ஹால், இதை விட ஷேப் என்னன்னா 1 இன்ச்சு விட்டுறேன். அப்போ 8 ஹால். இதுவரை புரிஞ்சிருச்சா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து